இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? விடை பாரதிதாசன். இரண்டாவது கேள்வி, அடையெடுத்த ஆகுப்பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? விடை திருக்குறள். மூன்றாவது கேள்வி, பாசிலை இந்த சொல்லை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பசுமை கூட்டல் இலை. நான்காவது கேள்வி, பிழையான கூற்றை கண்டறிக. விடை வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது. ஐந்தாவது கேள்வி, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை நாய் கத்தும் மரபு வழு. ஆறாவது கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. விடை இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். ஏழாவது கேள்வி, பொருத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கு மறுபக்கத்தில் அதற்கு இணையான தமிழ் வார்த்தைகளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? முதல்ல செக். செக் என்ற வார்த்தைக்கு தமிழில் காசோலை என்பது பொருள். ஃபைல் அப்படின்றதுக்கு கோப்பு என்பது பொருள். விசா என்பதற்கு நுழைவு இசைவு என்பது பொருள். பாஸ்போர்ட் என்பதற்கு கடவுச்சீட்டு என்பது பொருள். ஸோ விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கேள்வி எண் 8, அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை பொருட்பெயர். கேள்வி 9, ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயற்பாட்டு பொருளாக வேறுபடுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை இரண்டாம் வேற்றுமை. கேள்வி 10, கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. விடை தைத்த சட்டை. கேள்வி எண் 11, குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர்? விடை கருவியாகு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது? விடை கொளல் வினா. கேள்வி எண் 13, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது? விடை நேரடி. கேள்வி எண் 14, தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தலை வகைப்பாற்படும் என்று கண்டறிக. விடை கலித்தலை. கேள்வி எண் 15, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. கேள்வி எண் 16, தீரா இடும்பை தருவது எது? விடை ஆராயாமை ஐயப்படுதல். கேள்வி எண் 17, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று? விடை நாலடியார். கேள்வி எண் 18, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. விடை கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 19, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? விடை 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். கேள்வி எண் 21, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் தமிழ் வார்த்தைகளையும் அதற்கு அடுத்த சைடில் அதற்கு இணையான தமிழ் வார்த்தைகளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தணும். துஞ்சல்னா சோம்பல்னு அர்த்தம். தமிழர்னா தனித்தவர் என்று பொருள். தாள் அப்படின்னா முயற்சி என்பது பொருள். நோன்மை அப்படின்னா வலிமை என்பது பொருள். கேள்வி எண் 22, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜியு போப். கேள்வி எண் 23, திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? விடை பெரிய வாச்சான் பிள்ளை. கேள்வி எண் 24, பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? விடை நாவுக்கரசர். கேள்வி எண் 25, பொருள் அறிந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தலாமா? முதல் வார்த்தை ஒல்லை. ஒல்லை என்பதற்கு விரைவு என்பது பொருள். ஈறு. ஈறு என்பதற்கு எல்லை என்பது பொருள். மேதி. மேதி என்பதற்கு எருமை என்பது பொருள். அங்கனர். அங்கனர் என்பதற்கு சிவன் என்று பொருள். ஸோ விடை 4, 3, 2, 1. கேள்வி எண் 26, குருசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை சிலுவை. கேள்வி எண் 27, கிறிஸ்துவ கம்பன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை
H.A. கிருஷ்ணபிள்ளை. கேள்வி எண் 28. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தாய்னு கேட்டிருக்காங்க. விடை திருமலை நாயக்க மன்னர். கேள்வி எண் 29. பொருந்தாத இணையினை கண்டறிக. விடை முக்கூடற்பள்ளு நாதங்குத்தனார். கேள்வி எண் 30. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? விடை திருக்குறள். கேள்வி எண் 31. கடிகை முத்து புலவரின் மாணவன் யார்? விடை உமறு புலவர். கேள்வி எண் 32. பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? விடை சுந்தர சுவாமிகள். கேள்வி எண் 33. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? விடை சுப்பிரமணிய பாரதியார். கேள்வி எண் 34. பகுத்தறிவு கவிராயர் என மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? விடை உடுமலை நாராயண கவி. கேள்வி எண் 35. மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி எண் 36. புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை சாலை இளந்திரையன். கேள்வி எண் 37. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? விடை பெருநாரை. பம்பல் சம்பந்தம் முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? விடை புஷ்பவல்லி. கேள்வி எண் 39. இயற்பெயர் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆசிரியர்களுடைய பெயரையும் அவருடைய இயற்பெயர்களையும் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பார்க்கலாமா? பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி. ஸோ விடை 4, 3, 1, 2. கேள்வி எண் 40. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை மறைமலை அடிகளார். கேள்வி எண் 41. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? விடை வாவே சுவாமிநாதர். கேள்வி எண் 42. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? விடை 43. கேள்வி எண் 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? விடை வீரமாமுனிவர். கேள்வி எண் 44. தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எது? விடை தஞ்சை பெரிய கோவில். கேள்வி எண் 45. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் என்னென்ன? விடை இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கேள்வி எண் 46. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் ஏது? விடை கலர் நிலம். கேள்வி எண் 47. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இந்த சைடில் 5 இணைகளோட பெயர்களை கொடுத்துருக்காங்க. பொருத்தலாமா? குறிஞ்சி. குறிஞ்சிக்கு தொண்டகம். முல்லை. முல்லை என்றால் ஏறு கோட்பறை. மருதம். மருதத்துக்கு மணமுழா. பாலைக்கு துடி. ஸோ விடை 2, 3, 4, 1. கேள்வி எண் 48. பொறுத்துக. பெரும் பொழுது கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் மாதத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம சரியாக பொருத்தணும். பொருத்தலாமா? கார்காலம். கார்காலம்னா ஆவணி புரட்டாசியை குறிக்கும். முன்பனிக்காலம். முன்பனிக்காலம்ன்றது மார்கழி தையை குறிக்குது. முதுவேநீர் காலம். முதுவேநீர் காலம்ன்றது ஆனி ஆடியை குறிக்குது. குளிர்காலம். குளிர்காலம்ன்றது ஐப்பசி கார்த்திகையை குறிக்குது. ஸோ விடை 2, 1, 4, 3. கேள்வி எண் 49. உச்சரிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வகை உயிர்களுக்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கரையான் மற்றும் எறும்பு. கேள்வி எண் 50. பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. வேறு இல்லை. இதை எப்படி எழுதலாம்னா வேறு கூட்டல் இல்லை அப்படின்னு எழுதலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ட் 1 முதல் 50 கேள்விகளுக்கு பதில்களை பார்த்தோம். 2வது பார்ட்டில் நம்ம மீதி இருக்க 50 கேள்விகளுக்கு பதில்களை பார்க்கலாம். நன்றி.